ஐயா வாங்க, அம்மா வாங்க, எங்கிட்ட ஒரு அதிசய கூடை இருக்கு, அற்புத கூடை இருக்கு. இந்த கூடையில யார் உட்கார்றாங்களோ அவங்க மனசுல இருக்கிற உண்மைகளை தானா வெளியே சொல்லிடுவாங்க. உங்க கணவர் உங்களை கண்டுக்காம போறாரா? இந்த கூடையில உட்கார வச்சு உண்மையை கண்டுபிடிங்க. உங்க மனைவி ஒரு மார்க்கமா இருக்காங்களா? இந்த கூடையில உட்கார வைங்க. உங்களுக்கு உண்மை தானா தெரியும். அம்மா வாங்க, ஐயா வாங்க, அதிசய கூடை, அற்புதமான கூடை. ஜமீன்தாரையா, கிராமமே களை கட்டியுள்ளது. ஆனால் அங்கே ஏதோ கூச்சல். கட்டுமஸ்தான கூட்டமாக வேடிக்கை பார்க்கிறார்களே, ஏதோ விசேஷம் போல. ஆமாம் கணக்கு, ஏதோ கூவி விற்கும் சத்தம் கேட்கிறது. என்ன சரக்கு என்று பார்ப்போம் வாருங்கள். இருவரும் கூட்டத்தை விலக்கி உள்ளே செல்கின்றனர். அங்கே ஒரு வியாபாரி விசித்திரமான ஒரு பிரம்பு கூடையை வைத்து கூவிக்கொண்டிருக்கிறான். கேளுங்கள் ஜமீன் கிராமத்து மக்களே, இது சாதாரண கூடை அல்ல, இது சத்திய கூடை. இது அதி அற்புதமான கூடை. இதை வாங்குபவர்தான் பாக்கியசாலி. ஒரு நாள் அல்ல, ஒரு யுகமே பாக்கியசாலி. என்னப்பா கூடை? என்ன விசேஷம் இதில்? விலை என்ன? ஐயா, இதில் யார் அமர்ந்தாலும் 5 நிமிடத்தில் அவர் மனதின் அடி ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள், அதைவிட முக்கியமாக இந்த கூடைக்கு சொந்தக்காரரை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற விஷயங்கள் அனைத்தும் தானாகவே வெளியே வந்துவிடும். உண்மையை மட்டுமே பேச வைக்கும் சக்தி இந்த கூடைக்கு உண்டு. வாய் மூடி மௌனியாக இருந்தாலும் மனதின் குரல் பேசும். கணக்கு ஆச்சரியமும் உள்ளூர கலக்கமும் அடைந்து நெற்றியில் வியர்வை அரும்ப தன்னையே முணுமுணுக்கிறார். ஐயையோ, மனதில் உள்ளதையெல்லாம் வெளியே கொட்டிவிடுமா? என் ரகசியங்கள் வெளியே வந்துவிட்டால்? ஆஹா, மிகவும் விசித்திரமாக இருக்கிறதே. அப்படியானால் இந்த கூடை என் ஜமீன் நிர்வாகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என் விசுவாசிகளை நான் இனம் கண்டு கொள்வேன். சரியாகச் சொன்னீர்களையா. இதோ இந்த அபூர்வ கூடையின் விலை 500 பொற்காசுகள் மட்டுமே. ஜமீன்தார் கணக்கரின் தோளை தட்டி அவசரத்துடன், கணக்கு, இந்த கூடை நமக்கு வேண்டும். இது பொக்கிஷம். உடனடியாக இதை வாங்கி ஜமீன் பங்களாவுக்குச் செல்வோம். விலை ஒரு பொருட்டல்ல. கணக்கு திடுக்கிட்டு தயக்கத்துடன் தடுமாற்றத்துடன், இல்லை ஜமீன்தார் ஐயா, ஏன் இவ்வளவு அவசரம்? யோசித்து முடிவெடுக்கலாம். ஏன் அவசரப்படக்கூடாது? இந்த கூடையை வைத்து என் ஜமீன் வீட்டு வேலைக்காரர்கள் யார் என் சொத்துக்கு உண்மையாயிருக்கிறார்கள், யார் துரோகம் நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு கூடை இருக்குமா? இவன் ஏதோ ஒருவேளை பொய் சொல்லி விற்கிறான் என்று தோன்றுகிறது. ஏமாந்து விடாதீர்கள். கணக்கு பிள்ளை அப்படி சொன்னதும் கூடை வியாபாரி சற்று கோபமானான். கூடை வியாபாரி சவால் விடுவது போல, ஐயா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இப்போதே இந்த கூடையில் அமருங்கள். சோதித்து காட்டிவிடுகிறேன். இப்போது இந்த கூடைக்கு நான் தான் சொந்தக்காரன். என்னை பற்றிய உங்களது உண்மையான நினைப்பு என்ன என்பதை உங்கள் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அஞ்சாதீர். ஜமீன்தார் சிரித்தபடி, அப்படியா? சரி கணக்கு, நீ அமர்ந்து உனது சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள். அந்த கூடைக்குள் 5 நிமிடம் உட்கார்ந்து எழுந்தார். அவருடைய முகம் மாறியிருந்தது. கணக்கர் தன்னை அறியாமதே உறக்க உளர ஆரம்பித்தார். இந்த கூடை வியாபாரியை பார்த்தாலே ஏதோ திருட்டு பயல் மாதிரி தெரிகிறான். இவன் பேச்ச நம்பி நம்ம ஜமீனும் இதை வாங்கச் சொல்கிறார். 500 பொற்காசுகள் வீண். இவன் ஒரு பெரிய கள்ளன். கூடை வியாபாரி வெற்றி புன்னகையுடன், பார்த்தீர்களா ஐயா இந்த அதிசய கூடையின் அற்புதத்தை? இப்போதே உண்மை வெளிவந்து விட்டது. இப்போது வாங்குவீர்களா? ஐயா, இவன் ஏதோ கண்கட்டி வித்தை செய்கிறான். இவனை நம்ப வேண்டாம். நம் இடத்திற்கு கொண்டு போனால் இந்த கூடை வேலை செய்யாது. ஐயா, தாங்களோ பெரிய ஜமீன்தார். தங்களை ஏமாற்றி நான் எப்படி இந்த நகரத்தில் பிழைப்பு நடத்த முடியும்? வேண்டுமென்றால் தாங்கள் இதனை கொண்டு சென்று பரிசோதித்து பாருங்கள். நான் அங்கு வந்து பணம் பெற்றுக்கொள்கிறேன். இது வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் எனக்கு பணம் ஏதும் தர வேண்டாம். இது சத்திய கூடையின் உறுதி. சரி சரி, கணக்கு வியாபாரி சொல்வது நியாயம்தான். என்ன விலையோ அதை கொடுத்து வாங்கிடு. நம்மை ஏமாற்றிவிட்டு இந்த வியாபாரி எங்கு போய்விடுவான்? கணக்கு சற்று கலக்கமடைந்தாலும் ஜமீனின் கட்டளைக்கு மறுத்து பேச முடியாமல் வேண்டாவிருப்பாய் அந்த கூடையை வாங்கிக் கொண்டார். கணக்கு, இந்த கூடையை பார்க்கும்போதே எனக்கு ஒரே ஆவலாக இருக்கிறது. உடனடியாக சோதனையை தொடங்க வேண்டும். ஒவ்வொருவரின் மனதிலும் என்ன உள்ளது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா ஜமீன்தாரே, எனக்கும் அதே ஆவல்தான். அப்படியானால் தாமதிக்க வேண்டாம். நம் வீட்டு வேலைக்காரர்களை முதலில் அழைத்து வாருங்கள். சமையல்காரர், சலவை செய்பவர், காவலர்
யார் யார் மனதில் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை முதலில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கணக்கர் முகம் லேசாக விளிர்கிறது. உள்ளுக்குள் பதற்றத்துடன், ஐயோ, வீட்டு வேலைக்காரர்களில் நானும் ஒருவன். என்னையும் சோதனைக்கு உட்படுத்தினால் என் மனதிலுள்ள விஷயங்கள் வெளியே தெரிந்துவிடுமே. ஐயா ஜமீன்தாரே, ஒரு சிறு ஆலோசனை. என்ன ஆலோசனை? நம் வீட்டு வேலைக்காரர்களான சமையல்காரர், சலவை செய்பவர், காவலர் போன்றவர்கள் நம் வீட்டிற்குள் பல முக்கிய அறைகளுக்கும் சமையலறைக்கும் சென்று வருபவர்கள். அவர்களுடைய ரகசியம் வெளியே வந்தால் அது வீட்டிற்குள் ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கலாம். அது ஜமீன் பெயருக்கும் அழகல்ல. நாமே ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டாம். அப்படியானால் நீர் என்னதான் சொல்ல வருகிறீர்? முதலில் இந்த கூடையை நம்முடைய தோட்டத்தில் வேலை செய்யும் பணியாளர்களிடம் சோதித்து பார்ப்போம். அவர்களுடைய ரகசியங்கள் வெளியே வந்தாலும் அதனால் வீட்டு நிர்வாகத்தில் எந்த பெரிய பாதிப்பும் வராது. அவர்கள் மூலம் இந்த கூடையின் சக்தி நிரூபிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக வீட்டு வேலைக்காரர்களை சோதிக்கலாம். தோட்ட வேலைக்காரர்களா? சரிதான். அவர்களை சோதிப்பதால் நமக்கு எந்த சங்கடமும் வராது. நீர் சொல்வது புத்திசாலித்தனம்தான். மிகவும் சரி. முதலில் நம்முடைய தோட்ட வேலைக்காரன் மாணிக்கத்தையும் கிணற்றடியில் நீர் இறைக்கும் வேலையாட்களையும் அழைத்து வாருங்கள். சோதனை உடனடியாக தொடங்கட்டும். கணக்கர் நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டபடி, உங்கள் உத்தரவுப்படியே நான் இப்போதே அவர்களை அழைத்து வருகிறேன். கணக்கர் கூடையின் அருகிலிருந்து நகர்கிறார். ஜமீன்தார் ஆர்வத்துடன் கூடையை பார்க்கிறார். தோட்டத்து வேலைக்காரர்கள் அனைவரும் வரிசையாக நிறுத்தப்படுகின்றனர். ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு வேலைக்காரன் கூடைக்குள் இறக்கி சோதிக்கப்படுகிறார்கள். கூடையிலிருந்து வெளியில் வரும் ஒவ்வொருவரும் தங்களது ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் எண்ணங்களைப் பற்றி வெளிப்படையாக உளரத் தொடங்கிவிடுகிறார்கள். நம்ம ஜமீன்தார் ஐயா மாதிரி உலகத்திலேயே யாரும் நல்லவங்க இல்ல. அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே உடனே ஊதியத்துல முன்பணமா கொடுத்தாக. அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் ஒரு தர்மத்தின் தலைவன். ஜமீன்தார் உச்சி குளிர்ந்து மார்பை தட்டிக்கொண்டு, கணக்கு பிள்ளை, இனிமே இவனை தோட்டத்து வேலைக்கு அனுப்பாத, நம்ம வீட்டு வேலைக்கு வச்சுக்கோ. இவன் நம்பிக்கையான ஆள். இவன் சொல்வதுதான் உண்மை. அடுத்தாக தோட்டத்தில் வேலை செய்யும் ஒரு பெண் கூடைக்குள் உட்கார வைக்கப்பட்டாள். அடுத்த 5 நிமிடத்தில் வெளியே வந்தாள். ஐயோ, இந்த ஜமீன்தார பாரு, எவ்வளவு பளபளப்பா இருக்காரு. வெயில் படாத உடம்பு, அதுதான் அப்படி. ஆனா ஜமீன்தார் பொண்டாட்டிய பாரு, கொஞ்சமும் ஜமீனுக்கு பொருத்தம் இல்ல. இம்புட்டு நகநட்ட போட்டுக்கிட்டு மினுக்கலன்னா ஜமீனுக்கு பக்கத்துல கூட நிக்க யோகியதே இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சலவைக்காரி போல இருக்கா. இதை கேட்ட ஜமீன்தார் மனைவி கடும் கோபமடைந்தாள். ஜமீன்தார் மனைவி ஆவேசமாக இடி முழக்கம் போல, ஏய், என்ன பத்தி இவ்ளோ கேவலமா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? இப்பவே இவள பிடிச்சு தலைமுடிய அறுத்து அசிங்கப்படுத்தி வேலை விட்டு துரத்துங்க. இந்த வாயாடியின் நாக்க அறுத்து எறிங்க. அடுத்த ஆள் உள்ளே போனான். இவனெல்லாம் ஒரு ஜமீன். கூலிக்காரங்களுக்கு 1 ரூபா கூட சம்பளம் ஏத்தி கொடுக்க துப்பு இல்ல. பெரிய ஜமீனான் ஜமீன். பிச்சைக்கார பயல், ஏமாற்றுக்காரன், எங்கள் உழைப்பை சுரண்டி வாழும் கஞ்சன். போதும், நிறுத்து. இவனை அடித்து வெளியே துரத்துங்கள். இனி என் ராஜ்யத்தில் இவன் காலடி படக்கூடாது. இப்படியாக கூடைக்குள் இறங்கிய பல பேர் ஜமீனை குறை பேச ஜமீன்தார் கடும் கோபத்திற்கும் அவமானத்திற்கும் ஆளானார். அம்புட்டு பயலுகளும் களவாணி பயலுகளாக இருந்திருக்கானுங்க. நம்ம உப்பையே தின்னுட்டு நம்மளையே கேவலமா பேசுறானுங்க. நன்றி கெட்டவனுங்க. அடுத்ததாக மாணிக்கத்தின் முறை வந்தது. மாணிக்கம் அஞ்சாமல் தெளிவாக, ஐயா, நான் இந்த கூடையில இறங்க மாட்டேன். ஜமீன்தார் கடும் கோபத்தில் கொந்தளித்து, ஏன், எல்லாரும் இறங்குனாங்கல்ல, நீ மட்டும் என்ன பெரிய இவனா? நீ இறங்க மாட்டேன்னு சொன்னா அப்போ நீ என்னை பத்தி தப்பா பேசிட்டு தெரியற, அப்படித்தானே? அதான் உள்ள போக பயப்படுற. மாணிக்கம் மெதுவாக கைகளை கூப்பி, ஐயா, என் மனசுல உங்களை பற்றி என்னவோ இருந்துட்டு போகட்டும். ஆனா ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்க மனசுல உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் முக்கியம். உங்களை பற்றி உங்க மனசுல நல்ல அபிப்பிராயம் இல்ல. அதுதான் அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க. மாணிக்கம் அப்படி சொன்னதும் கணக்கு பிள்ளை எகிரிக் கொண்டு வந்தார். கணக்கு பிள்ளை ஆத்திரத்துடன், டேய் மாணிக்கம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கூலிக்கார பயலே, ஜமீன்தார் ஐயாவையே எதிர்த்து பேசுவியா? இறங்கடான்னு சொன்னா இறங்காம வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. ஜமீன்தார் ஐயா, இவனெல்லாம் கூடையில இறக்கிவிட்டுதான் தெரிஞ்சாகணும் அவசியமில்ல. இவன் திமிரான பேச்ச பார்த்தாலே தெரியல. இவன் உங்களுக்கு எதிரானவன்தான். மாணிக்கம் கணக்கரை பார்த்து சவால் விடும் துணியில், அப்படியா கணக்கு பிள்ளையா? நீங்கள் ஜமீன்தாருக்கு மிகவும் நம்பிக்கையான விசுவாசிதானே? ஆமாம், அதில் உனக்கு என்ன சந்தேகம்? அப்படியென்றால்
நீங்கள் எனக்கு முன்பாக இந்த கூடையில் அமர்ந்து ஜமீன்தார் மேல் உங்களுக்கு இருக்கும் உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தலாமே. நான் இப்போதே நீங்கள் கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? மாணிக்கம் அப்படி கேட்டதும் கணக்கு பிள்ளை ஒரு நொடி அதிர்ந்து போனார். அவரின் முகம் கருத்தது. என்ன திமிர் பேச்சு உனக்கு? என் கணக்கு பிள்ளையைப் பற்றி எனக்கு தெரியும். அவர் விசுவாசத்தை நான் அறிவேன். அவர் எத்தனை ஆண்டுகள் என்னோடு இருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நான் நம்பக்கூடிய ஒரே ஆள் இவர்தான். மாணிக்கம் தலை குனிந்தாலும் உறுதியான குரலில், மன்னிக்க வேண்டும் ஜமீன்தார் ஐயா. அதேபோலத்தான் என் யோகியதை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் தகுதியில்லை. என் மனதின் உண்மை ரகசியம் இருக்கட்டும். அவன் அப்படி பேசியதை கேட்டு ஜமீன்தார் மற்றும் கணக்கு பிள்ளை அனைவரும் அதிர்ந்து போனார்கள். கணக்கு பிள்ளை பயத்தை மறைத்து ஆவேசமாக, ஜமீன்தாரையா, நீங்கள் இப்போதே உத்தரவிடுங்கள். இந்த கூலிக்காரனை கை கால்களை முறித்து வீட்டுக்கு வெளியே தூக்கி எறிந்து விடுவோம். ஜமீன்தார் மாணிக்கத்தை பார்த்துவிட்டு ஒரு கணம் யோசித்து, பேசாத கணக்கு, அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். இப்போதே நீ கூடைக்குள் இறங்கி உன் விசுவாசத்தை, உன் நம்பிக்கையை நிரூபித்து காட்டு. அதன்பின் உன்னை சந்தேகத்து பேசிய இவனை நான் சாகடிப்பேன். இது உன்னை பற்றி தவறாக பேச நினைக்கும் மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். எவ்வளவுதான்? ஜமீன்தார் சொல்லிவிட வேறு வழியில்லாமல் தலைகுனிந்தபடி கூடைக்குள் இறங்கினார் கணக்கு பிள்ளை. அடுத்த 5 நிமிடம் அனைவரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தனர். கூடைக்குள் இருந்து வெளியே வந்த கணக்கு பிள்ளை உளர ஆரம்பித்தார். ஜமீன்தார் ஆவலுடன் காத்திருந்தார். கணக்கு பிள்ளை வெளியே வந்ததும் உரத்த குரலில், இந்த ராஜ்யத்திலேயே பெரும் பணக்காரர் எங்கள் ஜமீன்தார்தான். அவரைப் போல் ஒரு மனிதரை பார்க்க முடியாது. பெரும் செல்வந்தர். கணக்கு பிள்ளை அப்படி பேச ஆரம்பித்ததும் ஜமீன்தார் கம்பீரமாய் மாணிக்கத்தையும் மற்றவர்களையும் பார்த்தார். என் விசுவாசம் நிரூபிக்கப்பட்டது என்று எண்ணினார். கணக்கு பிள்ளை தொடர்ந்து உளறுகிறார், முகத்தில் ஆசையும் ஏமாற்றமும் கலந்து. ஆனால் இவ்வளவு இருந்தும் என்ன பயன்? பெரும் கஞ்சன். உழைக்கும் மக்களை சுரண்டி தனது செல்வத்தை பெருக்கிக் கொண்டார். ஆனால் எச்சில் கையால் காக்கை கூட ஓட்டமாட்டார். எனக்கு நீண்ட நாளாக ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கிறது. தன் மனைவிக்கு கொடுக்கும் முத்தத்திலாவது கஞ்சத்தனம் இல்லாமல் இருப்பாரா என்றுதான். ஜமீன்தார் அம்மாவை பாருங்கள், ரதி போன்று இருப்பார்களே. ஆனால் ஜமீன்தாரோ அவருக்கு சற்றும் பொருத்தமில்லாதவர். இந்த ஜமீன்தார் அம்மாவை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். அவள் அப்படி ஒரு அழகு. இப்படியாக கணக்கு பிள்ளை ஜமீன்தார் மனைவியின் மேல் உள்ள ஆசையை வெளிப்படுத்த அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரும் தர்ம சங்கடத்தில் தலைகுனிந்தார்கள். ஜமீன்தார் அதிர்ந்து போனார். கோபம் தலைக்கு மேல் எழும்ப நா குழற, இந்த அயோக்கிய பயல வீட்டுக்கு வெளியில தூக்கி வீசுங்க. போதும் இந்த சோதனைய. இதோடு நிறுத்திவிட்டு அவரவர் வேலையை போய் பாருங்கள். ஜமீன்தார் மட்டும் மனம் வருந்திய நிலையில் சோகத்துடன் அமர்ந்திருந்தார். மாணிக்கம் ஜமீன்தாருக்கு அருகில் வந்தான். ஐயா, வருத்தப்படாதீங்க. மற்றவர்கள் மனதில் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும்? நம்மை பற்றிய மற்றவர்களின் சிந்தனை என்பது தேவையும் காலமும் சூழ்நிலையும் தான் முடிவு செய்யும் ஐயா. ஒவ்வொரு மனிதனின் நியாயம் என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கும். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் ஐயா வாழ வேண்டும். அதனால் ஐயா, மற்றவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருக்காமல் நாம் நல்ல செயல்களில் ஈடுபட்டாலே எல்லாம் நன்றாகவே அமையும் ஐயா. ஜமீன்தார் மாணிக்கத்தின் முகத்தை பார்த்தார். அவரின் கண்ணுக்குள் நிஜமான விசுவாசம் தெரிந்தது. மெல்லிய குரலில், மாணிக்கா, நீ சொல்வது நிஜம். வாருங்கள் ஐயா, இந்த கூடையை உடைத்து எரியுங்கள். இந்த சத்திய கூடை ஒரு பொய். இதில் நிரூபிக்கப்படுவது நம்மை பற்றிய நிஜமல்ல, அடுத்தவர்களின் மனதின் ஆசைகளும் பொறாமைகளும் மட்டுமே. ஜமீன்தார் ஒரு கணம் யோசித்து கூடையை ஒரு ஓங்கி உதைத்தார். கூடை நொறுங்கியது. ஜமீன்தார் நிம்மதியடைந்தவராக மாணிக்கத்தை பார்த்தார். என்ன நண்பர்களே, இந்த கதையில சொல்லப்பட்ட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக்க தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கையில இந்த மாதிரி ஒரு கூடை கிடைச்சா நீங்க யாரை இது மாதிரி டெஸ்ட் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.